வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை உத்தமபுத்திரன். வாங்க கதையை தொடரலாம். உன்னோட முகமூடின விக்ரமன் ஆரம்பிக்க, உங்களுக்கு போட்டு அழகு பார்க்க வேணாமான்னு பார்த்திபன் சொல்ல, விக்ரமன் தன்னோட கழுத்துல இருக்கிற சாவியை தேடுறார். இதோ பத்திரமா என்கிட்ட இருக்குன்னு பார்த்திபன் சொல்ல, என்னை ஏமாத்திட்டன்னு விக்ரமன் கோபப்பட, ஏமாத்தப்பட்டது யாருன்னு உன்னோட நெஞ்ச கேட்டுப்பார், உனக்கே தெரியும். பஞ்சையா படரியா, வெயில்ல உலர்ந்து மழையில நனைஞ்சு குளிர்ல நடுங்கி இன்னல் பட்டு இடர்பட்டு பல துயரத்தால பால்பட்டு நின்ன என்ன உன்னோட சகோதரன்னு தெரிஞ்ச போது, உன்னை பெத்தவதா எனக்கும் தாய்ங்கிறது தெரிஞ்ச போதும் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாம கொடுமைக்கு ஆளாக்கினியே, அது வஞ்சனை இல்லையா? சிறையில அடைச்ச, சித்திரவதை செஞ்ச, நான் செஞ்ச குற்றம் என்ன? கூட பிறந்தது என்னோட குற்றமா? நீ மனித இதயம் படைத்தவனே இல்ல, நீ ஒரு பேயின்னு பார்த்திபன் சொல்ல, அதை கேட்டு குதிப்போட, என்ன பேயின்னு சொல்ல உனக்கு எவ்வளவு துணிச்சல்னு விக்ரமன் கேட்க, நாயின்னு சொல்லி இருப்பேன், ஆனா அது நன்றியுள்ள ஜந்துன்னு சொல்ல, உன்னை என்ன செய்யறேன் பார்னு விக்ரமன் எந்திரிக்க போக, அதுக்குள்ள பார்த்திபன், பார்த்த காலம் மலையேறி போயிடுச்சு, இனி எதிர்காலம் எங்களோடதுன்னு சொல்லிட்டு அந்த முகமூடிய விக்ரமனுக்கு போட போக, ஆனா அதுக்குள்ள விக்ரமன் அங்கிருந்து ஓடிடுறார். ஆனா அவர் தப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் சோமப்பா, இன்னொரு பக்கம் பொன்னன் வந்து வழிய மறிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிய விக்ரமன் அவசரமா, பார்த்திபா நான் உன்னோட சகோதரன் இல்லையான்னு கெஞ்ச, அதுக்கு பார்த்திபன், சேச்ச உன்னோட சகோதரனா இருக்கிற எனக்கேது அருகத விக்ரமா? நான் என்ன அரண்மனையில வாழ்ந்தேனா? அம்சதுளிகா மஞ்சத்துல தூங்குனேனா? மதுரசத்தை பத்தி தெரியுமா? மங்கையர் மத்தியில சல்லாபம் புரிஞ்சேனா? அல்லது மக்களோட சுகத்தையெல்லாம் கொள்ளையடிச்சு என்னோட உடலை வளர்த்தேனா? என்ன போய் உன்னோட சகோதரன் நீ சொல்றது உன்னோட தரத்துக்கே குறைவு விக்ரமான்னு பார்த்திபன் நக்கல் பண்றார். உடனே விக்ரமன் பழி எல்லாத்தையும் மாமா மேல போட, பார்த்திபா இதுக்கு எல்லாம் மாமாதான் காரணம், அந்த முகமூடிய மாட்டி என்னை சித்திரவதை செய்யாத, உனக்கு எவ்வளவு பொருள் வேணும்னாலும் தர்றேன்னு சொல்ல, அதுக்கு பார்த்திபன் தேவையில்லைன்னு சொல்ல, இந்த மலர்புரி நாட்டையே தர்றேன்னு விக்ரமன் சொல்ல, தேவையில்லைன்னு பார்த்திபன் சொல்றார். வேற என்னதான் தேவைன்னு விக்ரமன் ஆத்திரத்தோட கேட்க, மன்னன்கிறவன் மக்களோட சேவகன்கிற மறுமலர்ச்சி தேவை, வாழ்வு தேவை, வளம் தேவை, இது எல்லாம் எனக்காக நான் கேட்கல, இந்த நாட்டுக்கு, நான் பிறந்த மண்ணுக்குன்னு பார்த்திபன் சொல்ல, அதையும் தர்றேன்னு விக்ரமன் சொல்ல, இது எல்லாம் யாசிச்சு வாங்குறது இல்ல பைத்தியக்காரா, மக்களை மன்னன் நேசிச்சு தர்றதுன்னு பார்த்திபன் சொல்ல, பொன்னன் நேரத்தை வீணாக்காதன்னு அவசரப்படுத்துறார். சோமப்பாவும் பொன்னனும் விக்ரமனை பிடிச்சிக்க, விக்ரமனோட முகத்துல அந்த இரும்பு முகமூடிய மாட்டிடுறாங்க. வேதனையில விக்ரமன் அழு, நெஞ்சு நோக அழு, உன்னோட ஆட்சியில அழுது மடிஞ்சவங்க ஆயிரக்கணக்கான மக்கள், கதறி கண்ணீர் வடித்தவங்களோட சோக சரித்திரங்களை கணக்கிலே அடங்க முடியாது. சீரழிஞ்ச மக்களோட கதையை கேட்டு நீ என்னைக்காவது யோசிச்சு பார்த்ததுண்டா? சிரித்தாய், குலுங்க குலுங்க சிரித்தாய், நீ சிரித்த பெருஞ்சிரிப்பு எங்கே? நீ புரிந்த அட்டகாசம் எங்கே? உன் ஆட்சி திமிர் எங்கே? உன் மணிமுடி எங்கே? மன்னன் என்ற மமதை எங்கே? மாங்கொணா வாழ்வு எங்கே? எங்கே என்று கேட்கிறேன், பதில் சொல்லுன்னு ஆவேசமா பார்த்திபன் கேட்க, பார்த்திபானு கதறியபடி விக்ரமன் அழுகிறார். விக்ரமன் படுற கஷ்டம் பார்த்திபனை கலங்க வச்ச போதும் மனச கல்லாக்கிக்கிட்டு பார்த்திபன் விக்ரமனோட உடைய மாத்தி விக்ரமனை சிறையில் அடைச்சிடுறாங்க. என்ன சிறையில அடைக்காத, வெளியே விட்டுடு, நான் திருந்திடுறேன் பார்த்திபானு விக்ரமன் கெஞ்சுறார். விக்ரமா கொஞ்ச காலம் நீ இங்கே இரு, நான் எல்லாத்தையும் சரிப்படுத்திட்டு உன்னை வந்து விடுதலை செய்றேன்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்க இருந்து போக, விக்ரமன் என்னை மன்னிச்சிடு பார்த்திபா, என்னை சிறையில அடைக்காத, எனக்கு அவமானமா இருக்குதுன்னு கெஞ்சுறார். அவர் பார்க்க பாவமா இருந்தாலும் பார்த்திபன் மனச கல்லாக்கிக்கிறார். பொன்னன் திரும்ப அந்த சாவிய வீரர்கள் கிட்டே வச்சுட்டு வண்டியை தள்ளிட்டு போயிடுறார். சிறைக்குள்ள இருக்கிற விக்ரமன், டேய் என்னை விடுதலை செய்யுங்க, நான் தான் மன்னன், நான் தான் விக்ரமன், பார்த்திபன் என்னை அடைச்சு வச்சுட்டான், எழுந்திருங்கன்னு கத்தியும் யாரும் எந்திரிக்கல. அரண்மனையில பார்த்திபன் விக்ரமன் மாதிரியே பேசி நடிக்க பிராக்டிஸ் பண்றார். அவருக்கு துணையா பொன்னனும் மாறுவேஷத்துல அவர் கூடவே இருக்கார். சிறைச்சாலையில விக்ரமன் வீரர்கள் கிட்ட எவ்வளவு நேரமா கூப்பிடுறது, நான் தான் உங்களோட மகாராஜா, கதவை திறங்கன்னு அதிகாரமா சொல்ல, அதுக்கு அந்த வீரர்கள், அப்பா நீதான் மகாராஜான்னு நம்பாம சொல்ல, முட்டாள்னு அவரோட சொக்காய விக்ரமன் பிடிக்க போக, அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு, என்னடா இவன் சதா தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான், நேத்தியில இருந்து நான் தான் மகாராஜான்னு கத்திக்கிட்டே இருக்கானே, ஒருவேளை இவனுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்குமோன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது சோமு தப்பிச்சு போனதை வீரர்கள் வந்து சொல்றாங்க. அதை கேட்ட எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அவங்களோட கழுத்து காலிங்கிற பயத்துல, அவன் போனா போயிட்டு போறான், நமக்கு இவன் தான் முக்கியம்னு முடிவு பண்ணி இந்த மேட்டரை நாகநாதன் கிட்ட சொல்லாம விட்டுடுறாங்க. நான் தாண்டா மகாராஜான்னு திரும்ப விக்ரமன் கத்த, அந்த வீரர்கள் எல்லாம் வாங்கடா மகாராஜாவுக்கு மரியாதை செலுத்துவோம்னு கதவை திறந்து எல்லாரும் சேர்ந்து அவரை நல்லா அடிச்சு வெளுத்துடுறாங்க. அப்ப நாகநாதன் விக்ரமனோட இடத்துல இருக்கிற பார்த்திபன் கிட்ட பேச வர்றார். தான் முன்னால இருக்கிறது விக்ரமன் இல்ல பார்த்திபன்கிறத நாகநாதன் கண்டுபிடிச்சிடுவாரா?
தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.